ரொம்ப நல்லா இருக்கு. யார் சொல்லி கொடுத்தாங்க? இங்கே நட்டோனார் வச்சு சொல்லி கொடுத்தோம். அக்கா உங்களுக்கு எப்படி இருக்குது? நாட்டியம் நல்லா தான் இருக்குது, ஆனா பாட்டு தான் நல்லா இல்ல. அப்போ நல்ல பாட்டை நீங்க கத்து கொடுங்க. குழந்தை எந்த பாட்டுக்கும் அவரையும் பிடிப்பாங்க. அப்போ நாளையில இருந்து அனுப்புங்க, சொல்லி தரேன். சார் அக்கா எங்க? உள்ள இருக்கிறாங்க, வந்துருவாங்க. உட்காரு. காபி சாப்பிடுங்க. வேண்டாம், இப்பதான் பழைய சாப்பிட்டு வந்தேன். சார் இந்த மாலை எப்படி இருக்குது? பொம்பாயில இருந்து வரவழைச்சது. நல்லா இருக்குது. சார் இந்த ஜிம்கி எப்படி இருக்குது? இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தாவணி? தாவணியா? அதோ உங்க அக்காவுக்கு. நீங்க சொல்லுங்க அக்கா, எப்படி இருக்குது? நல்லாதான் இருக்குது. எழுந்துருங்க இருந்து. எதுக்கு எழுந்திருக்கணும்? இந்த சோஃபா எங்களுக்கு இல்லையா? உங்களுதாம்மா. இந்த சோஃபா உங்களுதான், இந்த பங்களா உங்களுதான், நாங்களும் உங்க மனுஷங்க தான். அப்ப நான் எழுந்திருக்க மாட்டேன். சரி சரி, வந்து பாட்டு சொல்லிக்க. எழுந்துரு. பாருங்க சார், எங்க அம்மா கூட என்ன அடிக்கிறது இல்ல, அக்கா அடிக்கிறாங்க. அம்மா அடிக்கிறது இல்லைன்னாலும் வாத்தியாரம்மா அடிக்கலாம். போய் பாட்டு சொல்லிக்க போ. தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. நிலை மாறிடும் ஆடவருடன் நெருங்காமலே பழகவே, நிலை மாறிடும் ஆடவருடன் நெருங்காமலே பழகவே. நீ தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. தனக்கு உதவி வேண்டினாலும் தானாகவே போகாதே. தனக்கு உதவி வேண்டினாலும் தானாகவே போகாதே. இனிக்க பேசி அவதூறாய் ஏளனமே செய்வார் என்று, இனிக்க பேசி அவதூறாய் ஏளனமே செய்வார் என்று தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. பல வார்த்தைக்கு ஒரு வார்த்தையும் பதிலே சொல்லக்கூடாது. பல வார்த்தைக்கு ஒரு வார்த்தையும் பதிலே சொல்லக்கூடாது. பல பொருள் படையில்லாததை பறைசாற்றவே துணிவார் என்று, பல பொருள் படையில்லாததை பறைசாற்றவே துணிவார் என்று தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. ரொம்ப நல்லா இருக்கு. தங்கைக்கு அழகான பொன்மொழிகளா போதிக்கிறீங்களே. அப்ப உங்களுக்கும் பிடிச்சிருக்குதா? பிடிக்காமல் என்ன, பொன்மொழிகளை எல்லாரும் போற்றித்தானே ஆகணும். உங்க தங்கைக்கு நானும் சில பொன்மொழிகளை போதிக்கலாமா? ஆஹா, பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும், பெண்ணே பழக தெரிய வேணும். பழங்காலத்தின் நிலை மறந்து பழங்காலத்தின் நிலை மறந்து வருங்காலத்தை நீ உணர்ந்து பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும், பெண்ணே பழக தெரிய வேணும்.
பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. ஆ ஆ பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. பேதமில்லா இதயத்தோடு பெருமையோடு பொறுமையாக பழக தெரிய வேணும். உலகில் பார்த்து நடக்க வேணும். பெண்ணே பழக தெரிய வேணும். கடுகடுவென முகமாறுதல் கர்நாடக வழக்கமன்றோ. ஆ ஆ கடுகடுவென முகமாறுதல் கர்நாடக வழக்கமன்றோ. கன்னியர்கள் ஆடவரை புன்னகையால் வென்றிடவே பழக தெரிய வேணும். உலகில் பார்த்து நடக்க வேணும். பெண்ணே பழக தெரிய வேணும். சபாஷ், ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்ல. அக்கா அப்படிதான் சார் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிடிச்சிருந்தா நாளையில இருந்து அவரிடமே கத்துக்க. ஓ அப்படியே? சார், உங்களையும் அக்காவையும் அம்மா சாப்பிட வச்சாங்க. இன்னைக்கு எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, வர முடியாது. இன்னைக்கு சனிக்கிழமையே பள்ளிக்கூடம் ஏது? அப்ப இன்னைக்கு எங்களுக்கு பசி இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். வந்தா வாங்க, வராம போனா போங்க. இதோ நான் போறேன். பெரியவங்க அவ்வளவு பிரியமா கூப்பிடும்போது போனா என்ன குறைஞ்சு போயிடும்? என்ன குறைஞ்சிடும் உங்களுக்கு என்ன தெரியும்? நேத்து ராத்திரி தான் பாத்துங்களே அவங்க உரையறதும் உறவு கொண்டாடுறதும். சேச்சே, அதை நினைத்தாலே ஒரே வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எதுக்குங்க? யாரோ வேணும்னு சொல்லி கொடுத்து சேராப்புல இருக்கு. அப்போ உங்க அபிப்பிராயம் இதெல்லாம் நானே சொல்லி கொடுத்துருப்பேன்? ஆமா, நீங்க தானே வந்த உடனே சொந்தம் கொண்டாடுனது. இல்லன்னா அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்க? அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? நீங்க என்ன ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. எனக்கு அப்படி தப்பான அபிப்பிராயம் எதுவும் கிடையாது. நாம முதல்ல பேசின பிரகாரம் நீங்க எப்படியாவது 2 மாசம் இருந்து உங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. அப்புறம் என் பாடு எப்படியாவது ஆட்டம். உங்க இஷ்டம், எப்படியாவது போங்க. நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன மாப்பிள்ள தனியா வந்து சார்? குழந்தைங்க? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. நல்ல மனுஷன்யா. உடம்பு சரியில்லை, எப்படியா விட்டுட்டு வந்த? இல்ல, நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்களேன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சரி நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் வைத்தியர் வரேன். எதுக்குங்க? அப்படி ஒண்ணு ஜாஸ்தி இல்லைங்க. போய் அண்ணா. காமாட்சி காமாட்சி, இது பாருங்க, மன்னிக்கணும், ஒரு சின்ன தவறுதல் நடந்துச்சு. நீங்க செய்யறதெல்லாம் தவறு தானே? சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நீங்க வரமாட்டேன்னு சொன்னதும் நான் போனேன்னா உடனே அவர் நீங்க ஏன் வரலன்னு கேட்டார். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாக்க சொன்னேன். உடனே அவர் சல்லுன்னு விழுந்தார். உடம்பு சரியில்லைன்னா எப்படி விட்டுட்டு வரலாம்? போ நான் வைத்தியரோட வர்றேன் அப்படின்னு சொல்லி விரட்டிட்டார். இப்ப எப்படியாவது நீங்க என் மானத்தை காப்பாத்தி ஆகணும். உங்க மானத்துக்காக நான் நோயாளியை நடிக்கணுமா? மானத்துக்காக வேண்டாம், என் உத்தியோகத்துக்காகவாவது கொஞ்சம் வேஷம் போடுங்களேன். இப்ப நான் என்ன வியாதின்னு சொல்லி திறக்கிறது? உங்க இஷ்டம். என்ன வியாதின்னு நான் சொல்லல. ரொம்ப நல்லா இருக்குது. மாப்பிள்ள ஓ